அந்த அம்மா கேக்குறது என்ன? இந்த வீட்டுக்குள்ள இந்த வழக்கு முடிய தண்டி நான் வாழணும்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு கூடிய அர்த்தத்தையும் அதுக்கு பின்னாடி கூடிய வலியை பத்தி எவனாவது ஒருத்தன் யோசிங்களா? இவ்வளவு பெரிய வீட்டை பணம் வேணா விஜய் கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த வீட்டை பார்த்து பார்த்து செதுக்கியது சங்கீதா. 2019-20 காலகட்டத்தில் அந்த பனையூர் வீடு கட்டப்படுது. பனையூர் வீட்டுடைய இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக கிட்டத்தட்ட 35 நாட்கள் மனைவி சங்கீதாவும் மகனும் சைனாவுக்கு போய், ஏன்னா அந்த இன்டீரியர் டெக்கரேட்டர் எனக்கு தெரிஞ்சவர், சைனாவில் போர்ச்சன் சிட்டி ஒரு ஏரியா, அங்கதான் வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து ரொம்ப பிரபலமான ஏரியா. போர்ச்சன் சிட்டில கிட்டத்தட்ட 35 நாட்கள் தங்கியிருந்து கழிவறையினுடைய திரைகள் எப்படி இருக்கணும், கழிவறையுடைய பேஷன் எப்படி இருக்கணும், டாய்லெட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து 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 வாங்கிட்டு வந்து அதை 60 நாட்கள் டிராவல் ஆகி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் 6 மாசம் அப்படி பார்த்து பார்த்து செதுக்கிய வீட்டுக்குள்ள தான் இருக்க முடியாத நிலை வருது அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அவ எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஆளாயிருப்பா. அந்த வீட்டை நான் இருக்கணும்னு கேட்கறாங்க, அந்த வழக்கு செலவை பார்த்துக்கணும். வேற என்ன கேட்டாங்க?